ஓம் சாந்தி. விருட்ச விரதம் என்ற ஸ்திதியில் 21 நாள் பயிற்சி செய்ய போகிறேன். இந்த விருட்ச விரதம் என்ற தலைப்பு பாபா எனக்கு கொடுத்தது. அதற்கான அர்த்தமும் எனக்கு புரிய வச்சிருக்காரு. அந்த அர்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். விருட்சம் என்றால் மரம், விரதம் என்றால் இந்த உடல் என்ற மரம். அந்த உடல் என்றது ஒரு மரமாக நினச்சிக்கோங்க. அந்த மரத்தினுள் உயிர் இருக்கு. அதே மாதிரி இந்த உடலினுள் உயிர் இருக்கு. அந்த உயிர் இறைவனிடத்தில் வசிப்பது. ஓகேங்களா? இந்த மரமாகிய உடல், இந்த உடல் ஒரு மரமாக நினச்சிக்கணும். ஓகேங்களா? ஆனால் அந்த மரத்தினுள் ஒரு உயிர் இருக்கு. அதே மாதிரி இந்த தேகத்தினுள்ளும் ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் இறைவனிடம் வசமாகி அமர்ந்திருப்பது, இல்லாத அவருடைய தொடர்பில் இருப்பது, அவரது நினைவில் இருப்பது. இதுதான் விருட்ச விரதம் என்பதனுடைய அர்த்தம், பொருள். அது ஒவ்வொருத்தருடைய யோக நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தன்மையை உணர ஆரம்பிக்க முடியும். அதனுடைய புரிதலும் அவரவர்கள் நிலைக்கேற்ற மாதிரி நமக்கு நிறைய புரிய வரும். ஓகேங்களா? இப்போ இந்த வாக்கியமே நமக்கு ஒரு யோகத்தை தரும். ஓகேங்களா? இந்த தேகம் என்ற இந்த உடல் ஒரு தேகம் இல்லையா? அந்த தேகம் என்ன சொல்கிறோம், ஒரு மரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்க வெளியில் எப்படியோ தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய சக்திகளால் நிறைஞ்சது. ஏகப்பட்ட சக்திகள் மூலம் நிறைந்தது. ஒரு மரத்தின் உள்ள உயிர் இருக்குது, யாராவது பார்க்க முடியுமா? அதே மாதிரி இந்த உடல் உள்ள ஒரு உயிர் இருக்குன்னு யாருக்கும் நமக்கே தெரியாது. ஆனால் உயிர்னு வார்த்தையை சொல்கிறோம். அந்த உயிர் இறைவனாகிய உயிர் சக்தியினுடைய அது உயிர் ஆற்றலோடு அமர்ந்து இணைந்து நினைவில் இருப்பது விருட்ச விரதம் என்று பொருள். இதெல்லாம் நாளைக்கு காலையில் அமிர்த வேளையில் பாபா கிட்ட நம்ம சொல்லிடுவோம். அந்த தேகம் என்ற மரத்தில் நான் வசித்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா? அவனை குறிப்புக்காக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அந்த மரத்தின் உள்ள உயிர் ஏகப்பட்ட சக்திகளால் குணங்களால் நிறைஞ்சது என்னுடைய உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியை நான் இறைவனிடத்தில் வசமாக்கி அவரோட அமர்ந்திருக்க போகிறேன். இதுதான் நாளைக்கான முதல் நாள் பயிற்சி குறிப்பு. நல்லது. ஓம் சாந்தி.